இவங்க ஏன் இப்படி பதட்டமா ஓடி வராங்க? இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க தேசிகரே. இவங்க குடும்பமே ஒரு டிராமா கம்பெனி மாதிரி ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன கலாட்டான்னு பாப்போம். வாய முடியா, ஏன் முன்னாடியே என் சகல குடும்பத்தை அவமானப்படுத்துறியா? தேசிகரே, கோயில் கர்ப்ப கிரகத்துல அம்மனுக்கு ஏதோ அபசகுணம் நடந்திருக்கு, ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கு. என்ன சேகரா, ஏன் இவ்வளவு பதட்டம்? என்ன அபச்சாரம் நடந்தது? எங்க வீட்ல இருக்கிற அம்மன் விக்கிரகத்தோட தாலி அறுந்து விழுந்திருக்கு. திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. ஐயோ கடவுளே, என்ன நீ சொல்றீங்க நீங்க? இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? உங்க வீட்ல இருக்கிறது இத்துணூண்டு இடம். அடுப்ப பத்த வச்சுட்டு தீக்குச்சியை தூக்கி போட்டிருப்பீங்க, பக்குன்னு பத்தி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. தாலி தானே, அது என்ன தங்கத்திலயா போட்டிருக்கீங்க? மஞ்ச கயிறுல கட்டி போட்டிருப்பீங்க, அது நஞ்சு போய் அறந்திருக்கும். இதுக்கு போய் இவ்வளவு டிராமா பண்றீங்க? இல்லைங்க ஐயா, அம்மனுக்கு ஏதோ அபச்சாரம் நடந்திருக்குன்னு தான் எங்களுக்கு தோணுது. நிச்சயமா நடந்திருக்கு. சேகரா, இந்த விளையாட்டுலாம் இங்க வேண்டாம். சாட்சாத் அந்த அம்மனே வந்து உங்க வீட்டு விக்கிரகத்துல உட்கார்ந்து இருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க சகல. நீங்களே ஏதாவது அபச்சாரத்தை பண்ணாலும் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விஷயங்களுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்க. இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு பெருசு இல்லையா? ஒரு தடவை உள்ள போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாருமா, நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க தலையிடாதீங்க. இல்ல, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அம்மனுக்கு நிச்சயமா ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கணும். இல்லனா எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும்? இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. பஞ்சாக்ஷரி, சேகரன் ஏழையா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவனோட நம்பிக்கை அவனுக்கு பெருசு. ஒரு தடவை போய் பார்த்தா என்ன குறைஞ்சிட போகுது? நீங்க வேற ஏன் சகலை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க சார். சுமங்கலி பூஜை வேற இருக்கு, அதனால அதுல எந்த தடங்களும் வரக்கூடாது இல்ல. ஒரு தடவை போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? என்னையா கொடுமை இதெல்லாம்? யார் வீட்டுல தீ பிடிச்சதுக்கு நாங்க ஏன் கர்ப்ப கிரகத்துக்கு போய் பார்க்கணும்? யோ சேகரா, உனக்கு என்ன மூளைகளை குழம்பு படிச்சா? பஞ்சாக்ஷரி, இப்ப நான் சொல்றத நீ கேளு. ஒரு தடவை போய் பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல. அது இல்ல தேசிகரே. மறு பேச்சு பேச வேண்டாம். இப்ப நீ கூட சொன்னல, மனசு ஏதோ குழப்பமா இருக்குன்னு, ஏதோ அபசகுணம் நடக்கிற மாதிரி ஒரு அறிகுறி தெரியுதுன்னு. ஒருவேளை உன் மனசுல பட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம்ல. வாங்கப்பா, வாங்க போலாம். பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தோணுதா? பைரவா, உன் ஆளை கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்றியா? நடக்க போற காரியத்துக்கு இப்படி அபசகுணமா பேசுனா நானே சரியான பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அது என் ஞான திருஷ்டில தெரியுது. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கும் போது அபசகுனமா பேச வேண்டாம். கடிக்கி, வெள்ளிக்கிழமை அந்த பரமேஸ்வரன் மொத்த சக்திகளையும் கொடுக்க போற அந்த அம்மனுடைய திருமாங்கல்யம் இதோ என்னோட கையில. என்ன கூட்டாங்க? என்ன நடக்குதாங்க? அது வந்து ஐயா, உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம்னு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா உங்களை வீட்டுல பார்க்க முடியல. ஒரு வேலையா வெளியே போயிருந்தேன், அதான் அப்ப வீட்டுல இல்ல. ஓஹோ, என்ன வேலை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏய், என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. நான் எங்க போறேன் என்ன பண்றேங்கிறத தகுதி இல்லாத உனக்கு சொல்லணுமா? வர வர வாயு அகங்காரமும் உனக்கு ஜாஸ்தியா இல்ல. நீங்க வெளியில போங்க, இல்ல கோயிலுக்குள்ள இருங்க. எங்க இருந்தாலும் அபசகுணம் ஆயிடுச்சுல, அதான் கேட்டேன். பஞ்சாக்ஷரி, அவனை அடிச்சு வெளியில துரத்து. அதிகமா பேசுறான். அம்மனோட தாலி திருட்டு போயிடுச்சு, அத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன? அம்மனுடைய தாலி திருடு போச்சா? என்ன பேச்சு பேசுறீங்க? அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு உங்களை கேட்கலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பங்காரி, நீ ரொம்ப சின்ன பையன். சின்ன பையனாவே நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. பஞ்சாக்ஷரி, என்னாச்சு? அவன் என்னென்னமோலாம் சொல்றான். உண்மைதாங்க ஐயா, அம்மனோட கழுத்துல இருந்த உண்மையான தாலிய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்ன? உண்மையான தாலியை திருடிட்டு போயிட்டாங்க? அம்மன் கழுத்துல இருந்த உண்மையான தாலி போய் இப்ப போலி தாலி தான் தொங்குது. இப்ப என்ன பண்றது சாஸ்திரி ஐயா? சுமங்கலி பூஜைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அம்மனுடைய கழுத்துல உண்மையான தாலி இல்லனா அம்மனுக்கு எந்த சக்தியும் கிடைக்காம போயிருமே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது?
அம்மனுடைய திருத்தலத்துல என்னெல்லாம் நடக்குது? அம்மனுடைய ஸ்ரீ சக்கரத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிற திருட்டு பசங்களோட வேலை தான் இதெல்லாம். அம்மனோட சக்தியை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்பதானே ஸ்ரீ சக்கரத்தை அபகரிக்க முடியும். இதுதான் விஷயம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நான் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. சகி, குடிச்சிட்டு வந்துட்டியா? ஸ்ரீ சக்கரம் தொலைஞ்சு போனதெல்லாம் வெறும் வதந்தி, அவ்வளவுதான். தேவையில்லாம இந்த விஷயத்தை சொல்லி மக்களை எல்லாம் பீதியடை செய்ய வேண்டாம். தாலி எதுவும் திருடு போலேன்னு நினைச்சுக்கோங்க. அப்படின்னா இத்தனை பேர் சொல்றது பொய்யா? ஒரு கண் வேணா ஏமாறலாம், ஆனா எல்லாரு கண்ணுமா ஏமாந்து போகும். எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதே. சாஸ்திரி ஐயா, நிஜமாவே இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. பஞ்சாக்சரி, வா போய் பார்க்க. வாங்க போலாம். நீங்களே பாருங்க, இது போலி தாலி தானே? நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா, இது போலி தாலி தானே? எனக்கு இன்னும் என்னோட சந்தேகம் தீரவே இல்லை. அது உண்மையா போலியான்னே தெரியல. ஏன் சொல்றேன்னா, அம்மனோட தாலியில அவ்வளவு ஒன்றும் மாற்றம் தெரியலையே. ஆமா, இது உண்மையான தாலி இல்ல. யாரோ கெட்டவங்க நம்ம ஸ்தலத்துக்கு கெட்ட பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. எங்கேயும் போயிருக்காரு. தாலி நிச்சயமா வந்துடும். அம்மனுக்கு அந்த சக்தி நிறையவே இருக்கு. யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னாச்சுமா? என்ன விஷயம்? பஞ்சாங்கத்தை பாக்குறீங்க? சரோஜா, இன்னைக்கு மத்தியானம் 3 மணி வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இருக்குமா? பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கு வந்திருக்கீங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கங்க. அப்படியா? அப்படின்னா சரி. அம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி, எனக்கும் பிரசாதம் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். லலிதா, என் பைய கொண்டு வந்து கொடு. ஏங்க மல்லி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான். மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டா நிச்சயமா நடக்குமா? அதனால நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு. அதென்னங்க நீங்க எனக்கு சொல்றது? ஐயோ, நான் எங்க உங்களுக்கு சொன்னேன்? நான் மல்லி தானே சொல்லிட்டு இருக்கேன். மல்லி, நான் இப்ப கோவிலுக்கு போயிட்டு வரணும். நானும் போயிட்டு வரணும். நீங்க ஒண்ணு ஏன் கூட வர தேவையில்ல. நான் வரத நீங்க தடுக்காதீங்க ப்ளீஸ். மல்லி, நீ ஒரு வார்த்தை சொல்ல. அவரும் வரட்டுமே அமிர்தா. அவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டு போட்டோம். நீங்க அவரை பாக்குறீங்க. காதலிக்கிற பொண்ணு பின்னாடியே போறது ஒரு தனி சுவாரஸ்யம். ஏன் பைரவா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இருக்க? அம்மனுடைய இதிகாசத்தை நாம பார்த்திருக்கோம். அம்மனையே கட்டி போடுற நம்மளுடைய சக்தி எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்யும் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. உன்னோட சந்தேகம் நியாயமானதுதான் பைரவா. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சக்திகளை நாம நம்பணும். அவதான் நமக்கு சக்திகளை கொடுத்திருக்கா. அவ கொடுத்த சக்திகளை நாம அவளுக்கு எதிராவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல என்ன தப்பு இருக்கு? நாம தோத்தாலும் அவ தோத்த மாதிரி தான். நாம ஜெயிச்சாலும் அவ தோத்த மாதிரி தான். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். காட்டிக்கு இப்ப எனக்கு அம்மனுடைய சன்னதிக்கு போகணும்னு தோணுது. பாபா, அது தப்பாயிடும் எனக்கு தோணுது. அந்த அம்மனையை கட்டி போட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அம்மனோட தாலி நம்ம பாதுகாப்புல இருக்க. பதட்டப்படாத ருத்ரா. அந்த அம்மன் சக்தியை இழந்துட்டு நிக்கிறா. அவளால எந்த அதிசயத்தையும் நிகழ்த்த முடியாது. எந்த தப்பு நடக்காதுங்கிற தைரியத்தோட என் பின்னாடி தொடர்ந்து வா. நான் இருக்கேன்.